ஹலோ பியூட்டிஸ். ஸோ நான் நிவாஷினி மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நான் எலேகல் பேலட் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இந்த பேலட்டில் ஒரு வேக்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஒரு டார்க்கர் ஷேட் பவுடர் அண்ட் ஒரு லைட்டர் ஷேட் பவுடர் அண்ட் தென் ஐப்ரோஸ் கீழே ஃபில் பண்ணுற ஹைலைட்டர் ஷேடும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேக்ஸை லைட்டாக தொட்டுட்டு அந்த டார்க்கர் ஷேட் பவுடரை எடுத்து மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் கொண்டு போகணும். இந்த டைமில் உங்களுக்கு டிசைர்ட் ஷேப் கீழே அண்ட் மேலே மட்டும் கொடுத்துக்கலாம். சேம் ஷேட் யூஸ் பண்ணி நான் ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதே ஐப்ரோ பவுடரை வந்து நான் எண்ட் வரைக்கும் கொண்டு போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ப்ராடக்டை லைட்டாக தான் தொடணும். நிறைய தொட்டுட்டிங்கன்னா பிளெண்டும் பண்ண முடியாது அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆடாக இருக்கும். ஒன்ஸ் ஐப்ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்பூலி ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நீட்டாக லெவல் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப் தான் நம்மளோட நேச்சுரல் ஐப்ரோஸ் மாதிரியே காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ப்ரஷில் எவ்வளோ பேலன்ஸ் ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணணும். அண்ட் இதையும் ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் அப்ளை பண்ணணும். பொறுமையாக அப்ளை பண்ணி திரும்ப ஸ்பூலி ப்ரஷ் வச்சு நல்லா நீட்டாக லெவல் பண்ணிடணும். இந்த இடம் கொஞ்சம் டார்க் ஆனாலும் ஃபேஸோட லுக்கே மாறிடும் அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆடாக இருக்கும். அதையும் நேச்சுரலாக திரும்ப ஸ்பூலி ப்ரஷ் வச்சு லெவல் பண்ணிக்கணும். நேச்சுரலாக நம்ம ஒன் சைட் ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கப்புறமா நான் கீழே லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை இன்னும் டிஃபைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வரைஞ்சிருக்கிறது கிளியராக தெரியறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சாச்சு. சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஐப்ரோ பொமேட் யூஸ் பண்ணாலும் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணாலும் உங்கள் மேக்கப்போட ஹோல் லுக்கே எலிவேட் பண்ணுறது ஐப்ரோஸ் தான். ஸோ அது பர்ஃபெக்டாக பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற மேக்கப் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.